தோழிகள் யாரையும் காணவில்லையே. உங்ககிட்ட பேசவே மாட்டேங்கிறீமா? தங்கி விட்டு சொல்லலாமா? அப்படியா? ஏண்டி அந்த தினம் செல்வது எங்க வழக்கம்? நந்தவன செல்வது வழக்கம் அல்லவா? ஆடி பறிக்குடி விலகு வழக்கம் அல்லவா? வரதே கிடையாது. ஆமா, நீ தாண்டி வரது கிடையாது. நீ வாயை மூடுடி. நீ எங்கெங்கே போற? வரதே கிடையாது. ஆமா, நீ எங்கடி போவ? நீ வரதே கிடையாது. ரொம்ப கேட்டு போறா. இவ்வளவு அடிக்கிறது யாருடி? அடிப்பனி பாரு. சரி, நான் பாக்குறேன். ஏய், சொல்ல பேசி கொண்டு தானே கலப்ப போறதே. ஆமா நீ. ஆமா நீ. ஏய், இங்க பாரு.
ஒருவேளை அம்மாவுக்கு சூட்டு மேல வச்சிருக்கு சூட்டு மேல அதுக்குதான் இந்த கோழி கறி துண்ணாதீங்க துண்ணாதீங்கன்றான் கூட அதுக்குதான் மீன் ஆக்கி போறாங்க சாப்பிடுறதே கிடையாது அம்மாக்கு விட்டு விட்டு வலிக்குதுங்க வயிறு உனக்கு விஷயம் தெரியாதா அவன் வயசுக்கு வந்துட்டா வயசுக்கு வந்துட்டா வானதி எதனா வயசுக்கு வந்துட்டாளா பெரிய பொண்ணாயிட்டா பெரிய பொண்ணாயிட்டா சின்ன பொண்ணா இருந்தா அறிவிட்ட முண்டோ அவன் பருவத்துக்கு வந்துட்டாடா பருவத்துக்கு வந்துட்டா பொட்ட சொல்ல மாட்டேன் பொட்ட நீ பருவத்துக்கு வந்துட்டான்னா அது மட்டும் கிடையாது அம்மா இப்ப தண்ணி தண்ணி படுக்கவே கூடாது கூட ஒரு உலக்க போட்டுதானே படுக்கணும் அது மட்டும் கிடையாது உலக்கையும் போட்டு படுக்கணும் கூட இரும்பு துண்டு வச்சுட்டு படுக்கணும் என்னடா ஏன் நான் சும்மா தானே கிடக்கு நான் போய் பார்த்தேன் அப்பா கிட்டயோ அண்ணன் கிட்ட சொல்லணும்டா நான் போய் சொல்றேன் சொல்லுடா நான் போய் சொல்றேன் நீங்க பாப்பாவை அப்படியே பொத்தனாப்புல கூட்டு போய் பத்திரமா அதான் பொத்தனாப்புல கூட்டு போய் படுக்க வைக்க நான் ஐயா கிட்டயும் அண்ணன் கிட்ட சொல்லிட்டு வரேன் நீங்க போங்க ஆமா தங்கி நான் அது எப்படி என் வாயால சொல்லுவேன் பாப்பா இது மாதிரி ஆயிட்டா என்னடா பாப்பா 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 எல்லாரும் கூட போய் நினைச்சா பாப்பா எல்லாரும் கூட போய் நினைச்சு பாரு அங்க ஒரு பெரிய மோடு வந்து மோடு கீழே ஒரு பெரிய பள்ளம் வந்து அந்த பள்ளத்துல பாப்பா ஏதோ வயசு ஓ வயதுக்கு வந்து விட்டது பெரியவனாகிவிட்டார் ஏதோ பருவம் பாப்பா ஏதோ பருவம் அப்பா சொல்லுவதற்கா இப்படி அழுகிறாய் இளவரசியாக பட்டவள் பெருமனிதை ஆகிவிட்டார் அது மட்டும் கிடையாது தங்கிக்கு செய்ய வேண்டிய கர்மகாரியம் செய்யணுமா தலை கட்டுற சரி நீங்கள் தான் தளபதியாய் இந்த நாட்டின் வழக்கன் அப்படி என் தங்கைக்கு அருமையாக சென்று வாருங்கள்